இவனோட பேரு சிவா. இவனுக்கு தான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால சிவா அவன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஐடி கம்பெனியில் வேலையை விட்டுட்டு 1 இயர் சின்சியராக படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணான். அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலி அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால சிவா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே எப்படியாவது யூபிஎஸ்ஸை கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணான். சிவாவுக்கு ஒவ்வொரு புது கான்செப்டையும் லேர்ன் பண்ணும் பொழுது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்போ அவன் ஒரு ஐஏஎஸ் ஆவான்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் ஆக சிவாவால் ஒரு 20 மினிட்ஸ் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. படிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்லாம் வருது அண்ட் அவனோட கால் சேட்டிங் அது மாதிரிலாம் பேசுகிறது அவனுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு சில டைம் நான் ஏன் இப்படி பண்ணேன், ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்க போகிறனோ அப்படின்லாம் திங்க் பண்ண ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல யூபிஎஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அவன் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால சிவா ஒரு நாள் அவங்க அங்கிளை போய் மீட் பண்ணான். நான் எக்ஸாமுக்கு எப்படி கான்சென்ட்ரேட்டோட ஃபுல் ஃபோக்கஸோட படிக்கிறதுன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பித்தான். அவனோட அங்கிள் டீப் ஒர்க்குன்ற புக் கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த டீப் ஒர்க்கில் இருக்கிற ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக அடுத்தவங்களை விட 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக அவனால் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உன்னோட யூபிஎஸ்ஸை கிளியர் பண்ண முடியும்னு சொன்னார். அன்றைக்கி நைட்டே சிவா அந்த டீப் ஒர்க் புக்கை படிக்க ஆரம்பித்தான். அந்த டீப் ஒர்க் புக்கோட கால் நியூபோர்ட் 5 கோல்டன் சீக்ரெட்ஸை சொல்லியிருக்காரு. அது அவனோட லைஃப்பை வேறு லெவலாக சேஞ்ச் பண்ணிருச்சு. அதுலேருந்து சிவா டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அவன் டெய்லி என்னென்னலாம் பண்ணணுன்றதை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதில் அவன் ஜஸ்ட்டு 1 ஹவர் படிக்கணும் 2 ஹவர் மட்டும் படிக்கணும்னு எழுதாமல் இந்த சப்ஜெக்டில் எந்தெந்த சாப்டர்லாம் படிக்கணும் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு நோட் பண்ணான். இதுமாரி செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் எந்தெந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற டைமிங்கை செட் பண்ணான். அதாவது அந்த புக்கோட ஆத்தர் சொன்ன மாதிரி சிவா எந்தெந்த டைம்லலாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கானோ அந்த டைமை சூஸ் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அவனால் எந்த லொக்கேஷனில் ரொம்ப காமாக படிக்க முடியும் அப்படின்ற லொக்கேஷனையும் சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணான். தேர்டு, எல்லா ஸ்டடி செக்ஷனுக்கு முன்னாடியும் அவனோட எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அவாய்ட் பண்ணான். ஃபோனை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணான் அண்ட் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணான். இதில் இருக்கவங்ககிட்டையும் நான் படிக்கிற டைமில் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். ஃபோர்த்து, சிவா முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸாக படிக்க ட்ரை பண்ணான். இல்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க ஸ்டார்ட் பண்ணான். சப்போஸ் இடையில வேற ஒரு டாஸ்க்கு பண்ணணும்னு தோணுனா கூட புக்கோட கால் நியூபோர்ட் சொன்ன மாதிரி எந்த டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணான். ஸோ இதனாலேயே இவனோட ஸ்டடி டாஸ்க்கை இவனால் ஒன்றா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. 5th ஒன், இதே ஸ்டடி செஷனோட அவன் சிவா நெக்ஸ்ட் மார்னிங் அவன் பண்ண ஷெடியூலெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டோமான்னு செக் பண்ணான். இது மூலமாக அவனோட பெர்ஃபார்மன்ஸை அவனால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போது அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணான். இதுமாதிரி டெய்லி திரும்ப பண்ணான். அவனோட ஸ்டடி பிளான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு அவனோட டிஸ்ட்ராக்ஷன் நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆனிச்சு. இப்போ டெய்லி இதை ட்ரை பண்ணதுனால அவனும் யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் ரேங்க்கும் எடுத்து பாஸ் ஆகிட்டான். அப்புறம் சிவாக்கு அவங்க மாமா அந்த கால் நியூபோர்ட்டோட புக்கு கொடுத்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் கூட அதில் நம்பிக்கை இல்லை. அந்த புக்கு சிவாவோட வாழ்க்கையே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிருச்சு. டீப் ஒர்க்குன்ற புக்கோட 5 கோல்டன் சீக்ரெட்ஸை நீங்கள் ஒரு 20 டேஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் பிரதீப்.